வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காதலியின் வீட்டுக்கருகில் இளைஞர் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்பு, உண்மை காரணம் தேடும் போலீசார். நாட்டை உலுக்கிய ஹோமாகம தொழிற்சாலை தீ விபத்து, நேரில் கண்ட தொழிலாளியொருவர் வெளியிட்ட காரணம். அதிகாலையில் ஏற்பட்ட பரபரப்பு, தென்னிலங்கையில் வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு. பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் நீக்கப்படும், நாடாளுமன்றத்தில் நீதியமைச்சர் அறிவிப்பு. 11 தமிழிளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட வழக்கு, முன்னாள் கடற்படை தளபதிக்கு பிணை. ஜாழ் ஏனையின் வீதியில் வெடித்த மக்கள் போராட்டம், இடையூறு விளைவித்த காவல்துறை. நீர்வீழ்ச்சியில் பாய்ந்த முச்சக்கர வண்டி, 2 பலி, சிறுவர்கள் படுகாயம். சட்டவிரோதமாக புதையல் தோண்டிய முன்னாள் அமைச்சரின் மகன் கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கம்பளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரிமெட்டியம் மெல்லகாமுல பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞரின் சடலம் அவரது காதலியின் வீட்டிலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேயிலை தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி தெரிவிக்கப்படுகின்றது. காதலியின் குடும்பத்தினர் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்காத சூழ்நிலையால் மனமுடைந்த அவர் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் கம்பளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹோமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நேற்று முன்தினம் காலை ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் புகையை சுவாசித்த பெண்ணொருவர் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தீ விபத்து தொடர்பில் உயிர் பிழைத்த தொழிலாளி ஒருவர் கூறுகையில், உள்ளே இருக்கும் தூசி வெளியே இழுக்கும் விசிறியில் ஏற்பட்ட திடீர் மின்கசிவே இதற்கு காரணம். இதன்போது உள்ளே சிக்கியிருந்த ஒருவர் தீயை அணைக்க முயன்ற போது உயிரிழந்தார். சிலர் அடையாளம் காண முடியாத அளவுக்கு தீக்காயமடைந்திருந்தனர். தீப்பரவையை கட்டுப்படுத்த கோட்டை மற்றும் தெஹிவலி மாநகர சபைகளில் இருந்து 12 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பல நேரத்தின் பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த தீ விபத்தில் பலர் உயிரிழந்துள்ளதாகவும், அருகிலுள்ள ஹோமாகம பிரதேச சபையில் தீயணைப்பு வாகனங்கள் இருந்திருந்தால் என்ற இந்த விலை மதிப்பெற்ற உயிர்கள் பறிபோயிருக்காது என்றும் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே கட்டுவான தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தொழிலாளர் பிரதியமைச்சர் மஹிந்த ஜயசிங்க தொழிலாளர் திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தேவினுவர கந்தார பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் வாகனத்தில் வந்த ஒரு கும்பல் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். கந்தார போலீஸ் பிரிவு எடென்டா வீதி தேவினுரவில் உள்ள கடற்தொழிலில் ஈடுபட்டு வந்த ஒருவரின் வீட்டில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதுடன் அதற்கான சட்டமூலம் வெகு விரைவில் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவை அங்கீகாரத்துடன் விசேட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்த நிபுணர் குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரைகளுக்கு அமைவாக மிக விரைவில் சட்டம் மூலம் வெளியிடப்படும் என்றும், குறித்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதில் அரசு தீவிரமாக உறுதியுடன் இருக்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 11 தமிழிளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கில் இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜய் குணவர்த்தன பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 2008 மற்றும் 2009 ஆண்டுகளுக்கு இடையில் நடந்ததாக கூறப்படும் கடத்தல்கள் தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைக்கு தாம் குற்றமற்றவர் என தெரிவித்ததை அடுத்து தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த அமரசேன உத்தரவிட்டார். அதன் பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் காவல்துறையினர் செயற்பட்டதை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவினர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அமைந்துள்ள மனித புதைகுழியை பார்வையிடுவதற்காக வருகை தந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், எமக்கு உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை, காணாமலாக்கப்பட்டோரது அலுவலகம் என்பது வெறும் கண்துடிப்பாகவே காணப்படுகின்றது. கடந்த கால சிங்கள படிகளாலும் அரசாங்கத்தினாலுமே இந்த கொடூரம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோரது சங்கத்தினர் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியர்கள், பிரமுகர்கள், மத தலைவர்கள், சமூக மட்டமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சிந்துபாத்தி மனித புதைகுழியை பார்வையிட்ட ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவினர் காணாமலாக்கப்பட்டோரது உறவுகள் பிரதிநிதிகள் இருவருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். ஊடகவியலாளர்கள் அந்த குழுவினரிடம் கேள்வி எழுப்ப முயற்சித்த வேளை அதற்கு இடமளிக்காதவர்கள் சென்றனர். முச்சக்கர வண்டியொன்று மோகினி நீர்வீழ்ச்சியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். நல்ல தண்ணியிலிருந்து மஸ்கெலியா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியை இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் 2 முதியவர்களும் 2 சிறுவர்களும் பயணித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த 2 சிறுவர்களும் தற்போது பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அனுமதியின்றி காணியொன்றில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அமைச்சர் ஒருவரின் மகன் உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹபரணி திருகோணமலை வீதியில் ஜகா வங்கு அருகில் அமைந்துள்ள காணியொன்றிலேயே இந்த அனுமதியற்ற அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 20ஆம் தேதி கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் தற்போது உயிரிழந்த முன்னாள் புத்த சாசன மற்றும் காணி அமைச்சர் ஒருவரின் 50 வயதுடைய மகன் ஒருவரும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஏனைய சந்தேக நபர்கள் 25, 26, 31 மற்றும் 46 வயதுடைய கந்தலாய அழுத்தோய மற்றும் இப்பகடுவ பகுதியில் வசிப்பவர்களாவர். போலீஸ் அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு சென்ற சந்தர்ப்பத்திலும் சந்தேக நபர்கள் 8 அடிகள் வரை ஆழத்திற்கு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். சந்தேக நபர்களுடன் அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்ட மண்வெட்டிகள், இரும்பு கம்பிகள் மற்றும் பூஜை பொருட்கள் உள்ளிட்ட பல வழக்கு பொருட்களும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர்.